அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் ஹஜ் என்கின்ற 22வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த சூறாவில் நாம் 67 வசனங்களின் விளக்கங்களை பார்த்துள்ளோம். கடைசியாக நாம் பார்த்த வசனத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு வழிபாட்டு முறையை நாம் வைத்திருக்கின்றோம், அதன்படி அவர்கள் வழிபட்டு வருகிறார்கள். எனவே இந்த மார்க்க விஷயத்தில் அவர்கள் உம்மோடு தர்க்கம் செய்து கொள்ள வேண்டாம். அதாவது அவர்கள் தர்க்கம் செய்தாலும் நீங்கள் அதற்கு இடமளிக்காதீர்கள். உம்முடைய இறைவனின் பாதையில் மக்களை நீங்கள் அழைத்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக நீங்கள் செவ்வையான நேர்வழியில் தான் இருக்கிறீர்கள் என்று இறைவன் சுட்டிக்காட்டியிருந்தான். அதாவது இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் மீது ஒரு விவாதங்களை நடத்தி அந்த விவாதத்துக்கு பிறகு அதை பற்றி ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளலாம், அதை பின்பற்றுவதா வேண்டாமா என்று யாரேனும் உங்களிடத்தில் விவாதத்துக்கு வருவார்களானால் அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டாம். விவாதத்தை செய்ய வேண்டாம் என்று தடுத்த இறைவன் மார்க்கத்தை நோக்கி அழைக்கும் பணியில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். வதுஉ இலா ரப்பிக்க, உமது இறைவனை நோக்கி மக்களை நீங்கள் அழையுங்கள். தாவத் என்கின்ற அழைப்பு என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருக்கும். விவாதம் என்பது இஸ்லாமிய வழிபாட்டு முறைகளை பற்றிய விவாதம் என்பது வேண்டாம். அவர்கள் விவாதத்துக்கு வந்தாலும் நீங்கள் அதை ஊக்கப்படுத்த வேண்டாம், அதற்கு நீங்கள் இணங்க வேண்டாம் என்று இறைவன் சொல்லுகிறார். இந்த வசனம்தான் கடைசியாக நாம் பார்த்தவை. இதிலே எல்லாம் வல்ல இறைவன் ஏன் இப்படி கூறினான் என்று பார்த்தால், சில அறிஞர் பெருமக்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்ற போது இந்த வசனம் இறங்கிய காரணத்தை பற்றி சொல்லக்கூடிய வேளையில் சிலர் இப்படி சொன்னார்களாம். அரபுலகத்தில், அன்றைய அரபுலகத்தில் சிலர் இப்படி கேட்டார்களாம். எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய கையால் ஒரு கருவியை வைத்து உங்களுடைய கையால் நீங்கள் அறுத்து அதனால் இறந்து போயிருக்கும் அந்த பிராணியை உண்ணலாம் என்று கூறுகிறீர்கள். இறைவனே நேரடியாக ஒரு மிருகத்துக்கு, ஒரு பிராணிக்கு வாழும் காலத்தை முடித்து இறைவனே நேரடியாக அந்த பிராணியை மரணிக்க செய்தால் அதை உண்ண மாட்டேன் என்று சொல்கிறீர்களே, அப்படியானால் நீங்கள் அறுத்ததை மட்டும் ஏன் உண்ணுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போதுதான் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகின்றான், இது மாதிரியான விவாதங்கள் வருகின்ற போது அதற்கு நீங்கள் உடன்பட வேண்டாம். சொன்னார்களாம், ஃபகான மா கத்தலல்லாஹு அஹக்கு வந்த குலூஹு, அல்லாஹ்வே நேரடியாக எதை சாகடித்தானோ அதைத்தானே நீங்கள் உண்ண வேண்டும், அதுதானே சரியானது. உங்கள் கைகளால் நீங்கள் சாகடித்ததை உண்ணுவதை விட என்று ஒரு தர்க்கத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். எல்லா தர்க்கங்களும் நியாயமானவையாக இருப்பதில்லை. தர்க்கம் என்று வந்தாலே சில நேரங்களில் அது குதர்க்கமாகத்தான் அமைந்து விடுகின்றது. எல்லா தர்க்கங்களும் நியாயமானதாக இருப்பதில்லை. இப்ராஹிம் நபி அவர்களிடத்தில் நம்ரூது மன்னன் தர்க்கம் செய்தான். உம்முடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டபோது, அவன் மனிதர்களுக்கு உயிர் கொடுக்கிறான், மனிதர்களை மரணிக்க செய்கிறான் என்று இப்ராஹிம் நபி சொன்னார்கள். நம்ரூது சொன்னான், அன ஒஹி ஒ உமீத், நானும் மனிதர்களை மரணிக்க செய்வேன், நானும் மனிதர்களுக்கு உயிர் கொடுப்பேன் என்றான். எப்படி என்று கேட்டபோது 2 பேரை அழைத்து ஒருவரை கொலை செய்துவிட்டு ஒருவரை திரும்ப போ என்று கூறினான். திரும்ப போ என்று நான் யாரை பார்த்து சொன்னேன்? அவனுக்கு உயிர் தந்து விட்டேன் அல்லவா, அவன் மரணத்தின் வாசல் அருகே வந்து பிறகு போய்விட்டான் அல்லவா, இவருக்கு மரணத்தை கொடுத்தேன் அல்லவா, இதுதான் நான் மரணிக்க செய்வேன், நான் உயிர்ப்பிக்க செய்வேன் என்பதற்கான விளக்கம் என்றார்கள். சரி, இப்படி பேசினால் இவனுக்கு பதில் பேச முடியாது என்பதற்காக இப்ராஹிம் நபி அவர்கள், என் இறைவன் சூரியனை கிழக்கு திசையிலே உதிக்க வைக்கிறான், நீ வேண்டுமானால் மேற்கு திசையிலே உதிக்கவை என்று சொன்னார்கள்.
ஃபபுஹித்தல்லதி கஃபர், அந்த இறைமறுப்பாளன் திகைத்து போனான் என்று அருள்மறையாம் திருக்குரான் நமக்கு கூறுகிறது. எனவே வாதங்கள், விவாதங்கள், தர்க்கங்கள் என்று வந்தால் சில நேரங்களிலே அது விதண்டாவாதமாகவும் குதர்க்கமாகவும் தான் போய் நிற்கும். எந்த விதமான நல்ல முடிவுக்கும் வர இயலாத மலட்டு விவாதங்களை நீங்கள் நடத்த வேண்டாம். அதற்கு பதிலாக மக்களை நீங்கள் அழைத்துக் கொண்டே இருங்கள் என்றுதான் இறைவன் 67 சொல்லியிருந்தான். இப்போ 68 நாம பார்க்க போகின்றோம். நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள். ஒருவேளை அவர்களாக உங்களிடத்தில் விவாதத்தை செய்ய வேண்டும் என்று முன் வந்தால், விவாதத்தை நோக்கி உங்களை அவர்கள் ஈர்த்தால், இழுத்தால், அப்போது என்ன சொல்ல வேண்டும் என்றால் இப்படி சொல்லிவிடுங்கள், அல்லாஹு அஅலமு பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றையெல்லாம் இறைவன் அறிபவனாக இருக்கிறான், தெரிந்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் எந்த நோக்கத்துக்காக விவாதம் செய்ய வருகிறீர்கள்? உண்மையை ஒப்புக்கொள்ள உங்களுக்கு மனமில்லை. சான்றுகள் பூர்வமாக நான் நிரூபித்து விட்ட உண்மைகளின் மேல் நீங்கள் விவாதங்களை நடத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உள்நோக்கம், இந்த விவாதங்களை நடத்துவதன் மூலமாக உங்களுடைய உள்நோக்கம் என்னவென்றால் இந்த சத்திய மார்க்கத்திலிருந்து விலகி ஓடுவதற்கான காரணத்தை என் வாயிலிருந்து நீங்கள் வர வைப்பதற்கு இப்படிப்பட்ட உபாயங்களை மேற்கொள்ளுகிறீர்கள். உண்மையில் இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டுமானால் நான் எடுத்து காட்டுகின்ற சான்றுகளின் அடிப்படையில் நீங்கள் முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். நீ உங்களுடைய செயல்பாடுகளை இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்று வசனம் 68 இறைவன் சொல்கிறான். வசனம் 69, அல்லாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், நிச்சயமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கிடையிலே தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எப்போது என்றால் மறுமை நாளில். ஃபீமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், நீங்கள் எதிலே கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக இருக்கிறீர்களோ அது விஷயத்திலே. இது அல்லாஹ்வின் வார்த்தை. அதாவது அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்றைய காலத்திலே வாழ்ந்த இணை வைக்கக்கூடியவர்களுக்கும் இடையிலே கருத்து முரண்பாடு இருந்தது. இறைவன் யார், வணக்கத்துக்குரியவன் யார், பேராற்றல் மிக்க இறைவன் யார் என்று. அந்த விவாதத்தில், அந்த கருத்து வேறுபாட்டில் மறுமை நாளில் இறைவன் தீர்ப்பளிக்க போகிறான். அதுவரைக்கும் காத்திருப்போமே, அதுவரைக்கும் சும்மா இருக்க வேண்டாம், விவாதம் செய்து கொண்டிருப்போம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். விவாதம் என்பது ஒரு கட்டம் வரைக்கும் தான் அது உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய நோக்கம் இருக்கும். பிறகு அடுத்த கட்டத்தில் எப்படி பாயும் என்றால் யார் சிறந்தவன், யார் அறிவாளி என்று ஒருவரை ஒருவர் நிரூபித்துக் கொள்வதை நோக்கித்தான் அது கொண்டு செல்லும். எனவே அது வேண்டாம். இறைவனின் பாதையில் மக்களை அழைக்கும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன், அதற்கான சான்றுகளை காட்டுகிறேன், சான்றுகளை பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கின்றான். இறைவன் எப்போது தீர்ப்பளிப்பான் என்றால் மறுமை நாளில் தீர்ப்பளிப்பான். அங்குதான் முடிவே தெரியும், இங்கே எந்த முடிவும் தெரியாது. எனவே சான்றுகளை பாருங்கள். இந்த வசனத்தை பற்றி புகழ்மிக்க பேரறிஞராக இருக்கக்கூடிய முகாத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வசனம் நஸலத் அலா நபி லைலத்துல் இஸ்ரா வ ஹுவ ஃபி ஸமாஇ ஸாபிஆ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் மேராஜ் மேற்கொண்ட சமயத்தில் 7வது வானத்தில் வைத்து அல்லாஹ் இந்த வசனத்தை அவர்களுக்கு இறக்கி அருளினான். லம்மா ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, இறைவனுடைய பெண்ணம்பெரும் சான்றுகளை நேரடியாக கண்ணால் அவர்கள் கண்டபோது, இந்த சான்றுகளை எல்லாம் பார்த்தீர்களா, இதையெல்லாம் நீங்கள் போய் மக்களிடத்தில் சொல்லுங்கள், இந்த சான்றுகளை பார்த்து அவன் நம்புகிறானா என்று பாருங்கள். மக்களை நீங்கள் அழைக்கும் போது இல்லையா, இல்லை நீ விவாதத்துக்குத்தான் வா என்றவன் சொல்வானானால் நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹு யஹ்குமு பைனக்கும் யௌமல் கியாமா ஃபீமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், மறுமையில் தான் இறைவன் உங்களுக்கு தீர்ப்பளிப்பான் என்று கூறிவிடுங்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் 7வது வானத்தில் வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளினான் என்று பேரறிஞர் இமாம் முகாத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்படியானால் இங்கே இந்த 2 வசனங்களிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுவது ஒன்றுதான். இஸ்லாமிய அழைப்பாளர்கள், அல்லாஹ்வின் மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அழகிய ஒழுக்கம் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று பேரறிஞர் குர்துபி கூறுகிறார். என்னவென்றால், அல்லமஹுல்லாஹு இபாதஹு ஃபி ரத்தி அலா மன் ஜாதல தஅன்னுதம் வ மிராஅன் அல்லா யுஜாப் வலா யுனாபர், விதண்டாவாதமாக விவாதம் செய்வதற்கு யார் அழைக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் இணங்காதீர்கள், அவர்களுடைய அந்த எண்ணங்களுக்கு தீனியாக நீங்கள் அமையாதீர்கள்.
மாறாக நீங்கள் சான்றுகளின் மூலமாக இந்த மார்க்கத்தை நிறுவிக்கொண்டு போய்கொண்டே இருங்கள். இறைவன் நாடியவனுக்கு நேர்வழி கிடைக்கும், இல்லாதவன் போகட்டும், நமக்கு என்ன இருக்கிறது என்று இறைவன் அழகிய ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான். அதற்கடுத்து வசனம் 70. அலம் தாலம், உங்களுக்கு தெரியும் இல்லையா, அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வல் அர்த், வானத்தில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் இறைவன் நன்கறிவான். இன்ன ذلك ஃபீ கிதாப், இப்படி எல்லாம் நடக்கும் என்று ஒரு ஏட்டில் இருக்கிறது, ஒரு புத்தகத்தில் இருக்கிறது. இன்ன ذلك அலல்லாஹி யஸீர், இப்ப இந்த புத்தகத்திலே இவற்றை எல்லாம் பதிவு செய்வது இறைவனுக்கு மிகவும் எளிதானது. அதாவது உலகம் தோன்றிய நாள் தொட்டு, மனிதன் என்ற ஒரு இனம் தோன்றிய நாள் தொட்டு இந்த வானத்திலும் பூமியிலும் என்னவெல்லாம் நடந்தது, இனிமேல் நடக்கப் போகிறது என்பவை அனைத்தும் இறைவனுக்கு தெரியும், அல்லாஹுக்கு தெரியும். தெரியும் என்பது மட்டுமல்ல, அதை அவன் பதிவு செய்தும் வைத்திருக்கின்றான். இன்னதான் நடக்க போகுது, இன்னதான் நடக்க போகுது என்று இறைவன் எழுதியும் வைத்திருக்கின்றான். அது எப்படிங்க எழுத முடியும்? நம்மளால ஒரு பக்கம் 2 பக்கம் கூட எழுத முடியல. 1000 பக்கங்கள் எழுதியவர் ஒரு மிக பெரும் சாதனையாளர் என்று போற்றப்படுகிறார். 14,000 பக்கங்களை எழுதியவர் ஒரு உலக சாதனையை படைத்து விட்டார் என்று பேசிக் கொள்கிறார்கள். அவருடைய மொத்த ஆயுளையும் அவர் எழுதிய பக்கங்களையும் கணக்கிட்டு பார்த்தால் ஒரு நாள் ஒன்றுக்கு அவர் 3 பக்கங்களை எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் பேரறிஞர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளை வாசிக்கின்ற போது எவ்வளவு சிரமமான பணி எழுதுவது என்பது நமக்கு எளிதாக புரியும். இப்போது இறைவன் குறிப்பிடுகிறான், இன்ன ذلك அலல்லாஹி யஸீர், நிச்சயமாக இவ்வாறு பதிவு செய்து வைப்பது என்பது இறைவனுக்கு மிகவும் எளிதானது. அல்லது இப்படி ஒரு நீண்ட நெடுங்காலம் விவாதம் நடத்தினாலும் கூட சில உண்மைகளை கண்டுபிடிக்க இயலாது என்கின்ற நிலையில் இருக்கக்கூடியவற்றில் இறைவன் தீர்ப்பளிப்பான் என்று வருகிறது. அல்லாஹு யாக்கும் பைனக்கும் மினல் கியாமத்தி ஃபீமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், அது அல்லாஹ்வுக்கு எளிதானது. ஒன்று இது மாதிரி எழுதுவது மிகவும் எளிதானது, அல்லது நீண்ட நெடுங்காலம் 1000 ஆண்டு காலம் விவாதம் என்று மனிதன் விவாதித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இறுதி தீர்ப்பை சொல்லுவது என்பது இறைவனுக்கு மிகவும் எளிதானது. இன்ன ذلك அலல்லாஹி யஸீர். அதற்கடுத்து வசனம் 71. அவர்கள் வயாபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எதையோ அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாலமி நஸில் பிஹி சுல்தானா, அப்படி அவர்கள் இறைவனை தவிர்த்து ஓர் இறைவனை தவிர்த்து அவர்கள் இதையெல்லாம் வணங்கலாம் என்பதற்கு எந்த சான்றையும் இறைவன் இறக்கி வைக்கவில்லை. அவர்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னொரு தெய்வத்தை வணங்குவதற்கான சான்று ஏதாவது இருக்கிறதா? இறைவன் தந்திருக்கின்றானா? கிடையாது. ஒமா லைஸலஹும் பிஹி இல்ம், அவர்களுக்கு அதில் தெளிவான ஞானமும் இல்லை. சான்று எதற்கு தேவை? எதிலே ஐயம் இருக்குமோ அதற்கு சான்று தேவை, எதற்கு ஐயம் இல்லையோ அதற்கு சான்று தேவையில்லை. அப்படியானால் ஐயத்திற்கு இடமின்றி அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை இதுதான் உண்மையான கடவுள் என்று. அப்படி ஐயம் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சான்று வேண்டும். இறைவன் சான்றுகளை இறக்கி வைக்கவும் இல்லை, இதுதான் உண்மையான கடவுள் என்பதற்கு அவர்களிடத்திலே தெள்ள தெளிவான ஞானமும் இல்லை. இந்த இரண்டும் இல்லாமலேயே அவர்கள் போலி தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒமாலி ظالمين من நசீர், இப்படி ஒரு மனிதன் தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டு, தன்னுடைய நம்பிக்கைக்கு அநீதி இழைத்துக் கொண்டு, தன்னுடைய அறிவுக்கு அநீதி இழைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான் என்றால் அவனுக்கு உதவியாளன் என்பவன் யாரும் இல்லை. உண்மையை தேட முயற்சியுங்கள், சான்றுகளை தேட முயற்சியுங்கள், தெள்ள தெளிவான அறிவை நோக்கி நீங்கள் வாருங்கள். எனவே தெள்ள தெளிவான ஞானமும் இல்லை, சான்றுகளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் ஏன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இறைவன் அடுத்து கேட்கிறான். அதற்கடுத்து வசனம் 72, வேதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின். சரி, இப்போ அவர்களுக்கு தான் இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தின் மீது தெள்ள தெளிவான ஒரு பார்வை இல்லை. ஆயினும் அந்த தத்துவத்திலிருந்து ஒரு விலகி வரவில்லை என்பது மட்டுமல்ல, அந்த தத்துவம் தான் உண்மையானது என்று நிரூபிப்பதற்கு அவர்கள் விவாதங்களுக்கு கூப்பிடுகிறார்கள். எவ்வளவு ஆழமான இணை வைப்பில் எவ்வளவு டீப்பா இருக்காங்க பாருங்க. இப்படி இருக்கக்கூடியவர்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், நபியே, அவர்களுக்கு இந்த மாதிரியான மனநிலை உள்ளவர்களுக்கு அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா பையினாத்தின்,
தெள்ள தெளிவான நம்முடைய சான்றுகள் அவர்களுக்கு வசனங்கள் ஓதி காட்டப்படுகின்ற போது தாரிஃபு ஃபீ வுஜூஹிஹிமுல் லதீன கஃபருல் முன்கர், இறைவனை மறுக்கக்கூடியவர்களின் முகத்திலே ஒரு வெறுப்பை நீங்கள் பார்க்க முடியும். அந்த தத்துவம் அவருக்கே இந்த தத்துவம் மேல நம்பிக்கை இல்லை, அவருக்கே ஐயங்கள் இருக்கிறது, சான்றுகள் தேவைப்படுது, சான்றுகளை இறைவன் இறக்கி வைக்கவில்லை. இப்படிப்பட்ட மனநிலையில ஒரு தெள்ள தெளிவான வசனத்தை கொண்டு போய் ஓதி காட்டுகின்ற போது இதை அவர்கள் அடிச்சு பிடிச்சு நம்புறதுக்கு ஓடி வர வேண்டும் அல்லவா? அதுதானே இயல்பு. ஒரு ஐயம், ஒரு தெளிவு, இந்த தெளிவை நோக்கி வர வேண்டும் அல்லவா? வருவதில்லை, மாறாக வெறுக்கிறார்கள். என்ன இது, இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று தாரிஃபு ஃபீ வுஜூஹிஹிமுல் முன்கர், அவருடைய முகத்தில் நீங்கள் வெறுப்பை காண முடியும். எந்த அளவுக்கு என்றால் யகாதூன யஸ்தூன பில்லதீன யத்லூன அலைஹிம் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை அவர்களுக்கு யார் ஓதி காட்டுகின்றார்களோ அவர்களை பாய்ந்து சென்று தாக்குவதற்கு கூட அவர்கள் தயாராகி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்க வந்தார்கள் அல்லவா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தாக்க வந்தார்கள் அல்லவா? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்கினார்கள் அல்லவா? அபூதர் அல் கிஃபாரி அவர்கள் மக்காவிலே முதலாக பொது இடத்தில் வைத்து அருள்மறையாம் திருக்குரானின் வசனங்களை ஓதி காட்டினார் என்பதற்காக அவரை அடித்து துவைத்து தூக்கி போட்டார்கள் அல்லவா? எனவே இப்படி தெள்ள தெளிவான வசனங்கள் எடுத்து காட்டப்படுகின்ற போது ஒன்று மௌனமாக கேட்கணும், முதலாவது அதை ஏற்றுக்கொள்ளணும். குறைந்தபட்சம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது சரிதான் என்று வெளிப்படையாகவது சொல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆண்டாண்டு காலமா நான் ஒரு வழிமுறையை கடைபிடிச்சிட்டு வர்றேன், இது சரியா தெரியுது, நான் ஏற்றுக்கிட மாட்டேன் என்று சொல்வது இரண்டாவது. மூன்றாவது, வெறுக்காமலாவது இருக்க வேண்டும், மகிழ்ச்சி அடையணும். சரி பரவாயில்ல, வெறுக்காமலாவது இருக்கணும். அதுவும் இல்லை, நீ 5வது தரத்துக்கு போகிறாயே, ஒரடியாக தாக்குவதற்கு தயாராகி விட்டாயே, அது என்னது? அது ஏன் உண்மையை கண்டு உனக்கு இவ்வளவு பெரிய கோபம்? உண்மையை கண்டு ஏன் உனக்கு இவ்வளவு பெரிய மிரட்சி என்று இறைவன் கேட்கிறான். யகாதூன யஸ்தூன பில்லதீன யத்லூன அலைஹிம் ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டக்கூடியவர்களை பாய்ந்து சென்று தாக்கத்தான் அவர்கள் தயாராகிறார்கள். நபியை நீங்கள் சொல்வீராக, குல் அஃபௌ நபியுக்கும் பி ஷர்ரி மின் தாலிக்கும், இது உங்களுக்கு எரிச்சலை தருகிறது அல்லவா? இந்த வசனம் உங்களுக்கு கோபம் ஊட்டுகிறது அல்லவா? ஆண்டாண்டு காலமாக நாம் வைத்திருந்த நம்பிக்கைக்கு எதிராக இது இருக்கிறது என்பதனால் பெரும் இடையூறாக, பெரும் தொந்தரவாக இந்த வசனங்களை, இறை வசனங்களை நீங்கள் கருதுகிறீர்கள் அல்லவா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இதைவிட பயங்கரமான ஒன்று இருக்கு. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? இப்போவாவது நீங்க ஓதுனவங்களை தாக்குறீங்க, அந்த வசனங்கள் பிடிக்காம அவங்கள தாக்க போறீங்க, அடிக்க போறீங்க, அவங்களும் வாங்கிக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இதைவிட ஆபத்து ஒன்று உங்களுக்கு காத்திருக்கிறது. அப்ப நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்லட்டுமா என்னன்ட்டுன்னு? குல் அஃபௌ நபியுக்கும் பி ஷர்ரி மின் தாலிக்கும் அன்னார், நரகம்தான். ஃபஅதஹல்லாஹு அல்லதீன கஃபரு, இறைவனை யார் மறுத்தார்களோ அவர்களுக்கு அந்த நரகத்தை இறைவன் வாக்களித்திருக்கின்றான். இவ்வளவு தெள்ள தெளிவான சான்றுகளை காட்டிய பின்னரும் நீ ஏற்க மறுப்பாயா? வா, உனக்கு நரகம் தயாராக இருக்கிறது என்று இறைவன் தயாராக வைத்திருக்கின்றான். வபிஸல் மஸீர், அது செல்லும் இடங்களில் எல்லாம் மிகவும் மோசமானது. பல இடங்களுக்கு ஒரு மனிதன் போறான், நல்ல இடங்களுக்கும் போறான், கெட்ட இடங்களுக்கும் போறான், வாசமுள்ள இடத்துக்கும் போகிறான், நாற்றமடிக்கும் இடங்களுக்கும் போகிறான், வசதி வாய்ப்பான இடங்களுக்கும் போகிறான், நெருக்கடியான இடங்களுக்கும் ஒரு மனிதன் போகிறான். எவ்வளவு ஆண்டு காலம் அங்கே இருக்க போகிறான்? ஒரு நாள் தானே தங்க போறோம், ரூம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு நாள் தானே ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போறோம், 2 நாள் தானே போறோம். கொஞ்சம் நிறை குறைகள் இருந்தால் நீங்களே கொஞ்சம் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. இப்படியான பல்வேறு இடங்களுக்கு மனிதன் போகிறான். ஆனால் இறைவனை மறுத்ததன் காரணமாக சான்றுகள் உனக்கு எடுத்துச் சொல்லப்பட்ட பிறகு அந்த சான்றுகளை ஏற்க மனமின்றி சான்றுகளை சொன்னவர்களை தாக்கும் அளவுக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்வாய் என்று சொன்னால் உனக்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் உனக்கு பயங்கரமான எரிச்சலை தரும், பயங்கரமான கோபத்தை தருவான, தப்பிக்க முடியாது, அங்கிருந்து வெளியே வரவே முடியாது. பிஸல் மஸீர், மோசமான இடம். ஒரு இடம் பிடிக்கணும்னா அங்கிருந்து வந்துடலாங்க. ஒரு இடம் நமக்கு துர்வாடை வீசுகிறது, வந்துடலாம். ஆனால் அங்கிருந்து நீ தப்ப முடியாது. பிஸல் மஸீர், மோசமான இடம் என்று இறைவன் எச்சரிக்கின்றான். அதன் பிறகு ஒரு முக்கியமான வசனம், வசனம் 73, வசனம் 73, 74 ஆகிய இரண்டையும் ஒன்றாக பார்த்து விடலாம். பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே,
மனிதர்களே என்று கூப்பிடுவது எல்லாம் வல்ல இறைவன் இறை நம்பிக்கையாளர்களை மட்டுமல்ல, இறை நம்பிக்கையற்றவர்களையும் சேர்த்துத்தான். மனிதர்களே, துரிப மசலுன் ஃபஸ்தமிஊ லஹ், ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது, அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், நீங்கள் ஏக இறைவனை விட்டுவிட்டு வேறு இதையெல்லாமும் வணங்கி கொண்டிருக்கிறீர்களே, அவைகளெல்லாம் லன் யஹ்லுகு துபாபா, ஒரு ஈயை கூட அவைகளால் படைக்க முடியாது. ஒரு ஈயை கூட அவைகளால் உண்டாக்க முடியாது. வலவிஜ்தமஊ லஹு, அந்த ஈயை படைக்கின்ற முயற்சியில் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, இறைவனை தவிர்த்து மனிதன் எவற்றையெல்லாம் கடவுள் என்று நம்பி வணங்கி கொண்டிருக்கின்றானோ அவை அனைத்தும் ஒன்றாக திரண்டாலும் சரிதான், எல்லோரும் ஒன்று கூடினாலும் சரிதான், ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது. ஏதேனும் ஒன்றை ஈ அவர்களிடமிருந்து அகற்றினால் லா யஸ்தன்கிதூஹு மின்ஹு, அந்த ஈயிடமிருந்து அவர்கள் அதை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. பாஃபத் தாலிப் தாலிப் வல் மத்லூப், வணங்குபவனும் வணங்கப்படுபவையும் பலவீனமானவையே. அல்லது அந்த ஈ தன் மேல உட்கார்ந்து ஏதேனும் ஒன்றை எடுத்துச் செல்லுகின்ற போது இந்த தெய்வங்கள், இந்த கற்சிலைகள் அல்லது மரக்கட்டையால் செய்யப்பட்டவைகள் அந்த ஈயை தடுத்து நிறுத்தி அதிலிருந்து எடுத்துக்கிட்டு போறது எனக்கு சொந்தமானதுன்னு திரும்ப பெறக்கூடிய உரிமை இருக்கிறது அல்லவா, அந்த பலம் இதற்கு கிடையாது. இதை எடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த தெய்வங்களும் யாரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றனவோ அந்த ஈக்களும் பலவீனமானவையே. ஈய இந்த தெய்வங்களால படைக்க முடியாது என்று சொல்வதன் மூலம் ஈ ரொம்ப வலிமையானது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், அதுவும் பலவீனமானதுதான், இவனும் பலவீனமானவன் தான் என்று எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 73 சொல்லி காட்டிவிட்டு பிறகு குறிப்பிடுகிறான், மா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹுக்கு அவர்கள் முறைப்படியான கண்ணியத்தை தரவில்லை. அல்லாவே இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. இன்னல்லாஹ லகவியுன் அசீஸ், அல்லாஹ் வலிமையானவன், அவன் எல்லா விதமான கண்ணியத்தையும் பெற்றவன், கண்ணியமானவன் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இங்கே இதுக்கு முன்னால் உள்ள எல்லா வசனங்களிலுமே இறைவனுடைய பேராற்றல் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன்தான் இரவில் பகலை புகுத்துகிறான், பகல்ல இரவை புகுத்துறான், அவன்தான் உங்களுக்கு உயிர் கொடுக்கிறான், அவன்தான் உங்களை மரணிக்க செய்கின்றான். அப்படிப்பட்ட அவன்தான் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை தனக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கின்றான். யாருடைய வழிபாடும் அவனுக்கு தேவைப்படாத அளவுக்கு அவன் வலிமை மிக்கவனாக இருக்கின்றான். சஹரலக்கும் மாஃபில் அர்தி வல் ஃபுக்க தஜ்ரி ஃபில் பஹரி பி அம்ரி, கடலில் நீந்தி செல்லுகின்ற கப்பலை வசப்படுத்தி இருக்க, இப்படி எல்லாம் சொல்லி காட்டிவிட்டு இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க இறைவனுக்காக இறைவனுடைய பெயரை சொல்லி ஒரு பலிப்பிராணியை அறுத்து அதை ஏழைகளுக்கு பங்கு வைத்து கொடுங்கள் என்று சொன்னால் இதற்கு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இதுக்கு ஏன் இவ்வளவு கேள்வி, இதற்கு ஏன் இவ்வளவு குதர்க்க வாதங்கள், இதற்கு ஏன் இவ்வளவு முரட்டு வாதங்கள், இடக்கு வாதங்கள்? சரி, இவ்வளவு பேராற்றல் மிக்க இறைவனுக்கு முன்னால் போட்டியாக நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டுகிறீர்களே, நீங்கள் கொண்டு வந்து இதுதான் வணக்கத்துக்குரியவை என்று சொல்கிறீர்களே, அதை நிரூபிக்க உங்களிடத்திலே சான்றுகள் இருக்கின்றனவா? சரி, சான்றுகள் வேண்டாம், அதுல உங்களுக்காவது ஒரு தெளிவு இருக்கா? இதுதான் தெய்வங்கிறது உங்களுக்காவது தெளிவு இருக்குதா? தெளிவில்லை. அப்புறம் என்ன நீங்க விவாதத்துக்கு வேற வர்றீங்க? என்ன அடிப்படையில் விவாதம்? உங்களுக்கு நாங்க எப்படி விவாதம் பண்ண முடியும்? நீங்கள் நம்பக்கூடிய தெய்வங்களை பற்றிய ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு இல்லாத போது நீங்கள் விவாதம் பண்ணா நாங்க எப்படி உங்கள்கிட்ட விவாதம் பண்ண முடியும்? எங்களுடைய சான்றுகளை பாருங்கள். சரி, சான்றுகளை எடுத்து காட்டினா அடிக்க வர்றீங்க. சான்றுகளை எடுத்து காட்டும் போது, வசனங்களை எடுத்து ஓதும்போது அடிக்க வர்றீங்க. அது எப்படி சரியா இருக்கும்? அப்படியானால் இந்த முரட்டுவாதத்திலிருந்து எப்போது நீங்கள் வெளியிலே வரப்போகிறீர்கள் என்று சொல்லி காட்டிவிட்டு எல்லாம் வல்ல இறைவனை அவர்கள் உள்ளபடி கண்ணியப்படுத்தவில்லை. இறைவனுக்கு தர வேண்டிய மரியாதையை தரல. இறைவனை எப்படி புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு தெரியல. ஒரு இறை கோட்பாட்டின் மீதான பார்வை, ஒரு இறைவனா எப்படி இருக்கணும்? வானங்களையும் பூமியையும் படைக்கணும், இரவையும் பகலையும் மாறி மாறி அவன் தான் வர வைக்கணும். இதுதானே இறை கோட்பாடு. இந்த கண்ணியத்தை எல்லாம் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் பெற்றிருக்கின்றனவா என்று கேட்டால் இல்லை. ஒரு ஈயை கூட படைக்க முடியல என்று எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 73, 74 ஆகிய வசனங்களை சொல்கின்றான். மேலதிகமான இன்னும் சில விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.